ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க த கார்டன் ஆஃப் 5 சென்சஸ் அப்படிங்கிற பார்க்குக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கேயும் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 35 rupees ஒரு ஆளுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. சிட்டிக்கு நடுவில் கச்சக்கச்சக்கச்சான்னு இருக்க ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காடு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் செடி வச்சுருக்காங்க. பறவைகள், வண்டுங்களோட ரீங்காரம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எங்கே இந்த மாதிரி கொஞ்சம் ஆள் இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து அங்கங்கே ஜோடி ஜோடியாக உட்காந்து கொஞ்சம் இது நடந்துகிட்ருக்கு. அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இடம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட டைம் போனதே தெரியல. குருவிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் பார்க்க முடியாத குருவிகள் எல்லாம் அங்கே இருக்குது. அதே மாதிரி பறவை சத்தம்லாம் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் எங்கே அப்படி கேட்குறோம், இங்கே வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா நடக்கிறதுக்குமே நல்லாயிருக்கு. ட்ரெயில்ஸ் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. கேக்டஸ் வெரைட்டிலேருந்து மூலிகை செடிகள்லேருந்து எல்லா விதமான செடிகளுமே வச்சுருக்காங்க. ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அந்த ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பாறை மேலே உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். இந்த சைன் போர்டு மேலே பாருங்களேன், 2 ஜோடி குருவி க்யூட்டாக உட்காந்து கொஞ்சிட்டு இருந்துச்சு. நிறைய அணிலும் பார்க்க முடிஞ்சதுங்க. இதுதான் அதோட ஆம்பி தியேட்டர். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே எப்போயாவது ப்ரோக்ராம் நடக்குமா என்ன அப்படின்னு தெரியல. இங்கேருந்து பார்த்தா சிட்டியோட வியூ. ஒரு நாய் பாருங்களேன், பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படி இருந்ததா நடுநடுவில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நடந்தோம். எங்கே இருக்கேன்? ஒரு சூப்பரான பார்க்கில் இருக்கேன், டெல்லியில். இப்போ என்னோட ஃபேவரட்டான பரஃப்கா கோலா இருந்தது. ஜாம்நகரில் வெளியே போனேன்னா அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். ஐஸை தூவிட்டு மேலே ஃப்ளேவர் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வழியிலேயே தேவையான கொஞ்சம் காய்கறியும் அங்கே சின்ன சின்ன கடைகளில் இந்த மாதிரி ரொட்டி மட்டும் கூட கேட்டால் போட்டு தருவாங்க. இது வந்து ஒரு பெங்காலி கடை. அங்கே உட்காந்து ரொட்டி வாங்கிட்டு ஆலு சப்ஜியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து மோமோஸ், ரொட்டி, ஆலு சப்ஜி அண்ணன் பண்ணியிருந்த தாலோட டின்னர் முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.